ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி டெலிஷியஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை அடை பார்க்கலாமா? அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு நம்ம இட்லி அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், தோரம்பருப்பு போட்டுக்கலாம், சிறுபருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பையும் போட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊற வச்ச இட்லி அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா ஒரு 6 போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச பருப்பையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம், கடுகு வந்து தாளித்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.